இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெக்னாலஜி பற்றி வீடியோனா இது என்ன பார்த்தீங்கன்னா ஜயோமியோட எம்ஐ 5S மாடல் டிவி பற்றி நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுங்க. அப்புறம் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Xiaomi எம்ஐயோட 5S மாடல் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த டிவி எப்படி ஒர்க் ஆகும், ஒரு வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, ஒரு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அப்புறம் அந்த நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவி வாங்குகிறோம், அது எம்ஐ வாங்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். கம்மி பட்ஜெட்டில், அதாவது ஒரு 35,000 வந்து என்கிட்ட வந்து 35,000 தான் ப்ரோ இருக்குது, ஆனால் எனக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கணும், ஹாட்ஸ்டார் ஒர்க் ஆகணும், யூடியூப் ஒர்க் ஆகணும், ஒரு ஒரு சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும், ஒரு பெட்டர் அந்த வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும், ஒரு 4K இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மல்டி லெவல் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு டிவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஐயில் வந்து ஒரு 5S மாடல் சொல்லலாம். இப்போ 4S மாடலில் அது 2019 லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1.5 years கழிச்சு மாதிரி 5S வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எம்ஐ வந்து ஒரு நல்ல ஒரு பெட்டரான ப்ராடக்ட்னு சொல்லலாம் இந்த 5S மாடல். இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 43 இன்ச் தான் வாங்கியிருக்கோம். பார்த்தா தெரியும் 108 சென்டிமீட்டர் 43 இன்ச் டிவி இது. இந்த டிவியை பற்றி பாருங்க, மேலே சொல்லியிருக்காங்க இந்தியா நம்பர் 1 ஸ்மார்ட் டிவி பிராண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களே வந்து ஒரு பிராண்ட் ஸ்டிக்கர் இங்கே இருக்குது. இந்த டிவி பார்த்தீங்கன்னா நான் எங்கே வாங்கியிருக்கேன்னா, விழுப்புரத்தில் இருக்க எக்ஸ்பிரஸ் மொபைல் அப்படின்ற ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருக்கேன். ஃபுல்லாக வந்து ரெடி கேஷ் ஃபுல் பேமெண்ட் கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத நான் ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிவி ஓப்பன் பண்ணிடலாம். ஆல்ரெடி வந்து நான் டிவி ஓப்பன் பண்ணிட்டேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஷோரூமில் வந்து நம்ம வந்து செக் பண்ணி கொடுத்தாங்க. நான் ஓப்பன் பண்ணால் மறுபடியும் உங்களுக்காக மறுபடியும் நம்ம செகண்ட் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த 4Sக்கும் 5Sக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. 4Sல பார்த்தீங்கன்னா 4K அல்ட்ரா சப்போர்ட் ஆகும், ஸ்மார்ட் டிவி தான் அதுவும். பட் இது வந்து ஆண்ட்ராய்டோட ஸ்மார்ட் டிவின்னு சொல்லுவாங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஸ்மார்ட் டிவின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஆண்ட்ராய்டோட வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10 வெர்ஷன் வந்து இந்த டிவி வந்து சப்போர்ட் ஆகுது. நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்குது. உள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டிவி ஓப்பன் பண்ணோன்னா மேலே ஒரு டெர்மாக்கோலோட நல்ல சூப்பரான பேக் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பிடிச்சி பார்த்தீங்களா? இந்த டெர்மாக்கோல்லே பார்த்தீங்கன்னா அந்த டிவிக்கான மெட்டல் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஒரு மேட் ஃபினிஷிங்கில் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு நல்ல ஒரு குட் குவாலிட்டின்னு சொல்லலாம். வெயிட்டாக இருக்குது. அதுக்கான ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து ஒரு பெரிய கேரி பேக்கில் டிவி இருக்குது. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ இருக்கேன். அது நல்லா தெரியும். டிவி வெளில எடுத்துட்டேன். லைஃப்பில் இவ்வளோ பெரிய கேரி பேக் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து அவங்க ஈஸியாக வந்து டிவி வந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப பிக் சைஸாக இருக்குது. பட் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ் வெயிட்டுங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு 43 இன்ச்சு டிவி வந்து இந்த அளவுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும்னு நம்ம எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஈஸியாக ஹேண்டில் பண்ணேன். அவங்க நம்ம இன்னொன்று டிசைன் குவாலிட்டி எப்படி நம்ம போய் பார்த்துடலாம். இந்த டிவியோட டிசைன் பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு மெட்டல் பெற மாட்டாது பெஸ்டல் லெஸ் டிவின்னு தான் இந்த மாடலை சொல்லலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி கிட்ட வந்து அந்த பெஸ்டல் அந்த ஃப்ரேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சின்னதாகவே இருக்குது. அதனால் நம்ம டிவி பார்க்கக்குள்ள ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் பிக்சல். கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து அந்த பெஸ்டல் மெட்டல் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் சைடில் டாப்லலாம் கம்பேர் பண்ணக்குள்ள கீழே பேஸில் மட்டும் அந்த மெட்டல் ஃப்ரேமோட இது வந்து திக்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஜயோமியோட அவங்க லோகோ கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜயோமி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஆன் ஆஃப் மைக்கோட ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, கீழே இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டிவி ஓப்பன் பண்ணோன்னே நம்மளோட மைக் இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிமோட்டோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம ஹாலில் இருந்துட்டு டேரெக்டாக இந்த பட்டன் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே கூகுள் சொல்லிவிட்டு நம்மளோட வாய்ஸ் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து டிவி வந்து சப்போர்ட் பண்ணும், கூகுள் வந்து சப்போர்ட் பண்ணும். அதுக்காக தான் கீழே வந்து ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இது தேவைப்பட்ட ஆன் பண்ணிக்கலாம், வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நான் டிவி ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்.
பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு நல்ல ஒரு மெட்டல் ஃப்ரேம் வச்சு, இதுக்கு முன்னாடி பழைய டிவிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்கும், இது ஒரு மெட்டலில் இருக்குது. ரொம்ப பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. Xiaomi லோகோ செம்மையாக இருக்குது. வாங்க நம்ம இப்போ அடுத்தது பேக் சைடில் இருக்க டிசைன் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துடலாம். இதுதான் டிவியோட பேக் சைடு. ரொம்ப சூப்பராக வந்து பில்ட்டு. இந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா Xiaomi லோகோவும் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் ஃபினிஷிங்கில் இருக்கும். லைன் டாட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, லைன் லைனாக. இது வந்து கார்பன் ஃபினிஷிங் மாடல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கான நமக்கு முக்கியமான போர்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த போர்ட்டில் வந்து சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தா இங்கே ஒரு யூஎஸ்பி, இங்கே ஒரு யூஎஸ்பி, 2 யூஎஸ்பி போர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் HMDI போர்ட் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இயர்ஃபோனுக்கும் ஏர் கேபிளுக்கும் அந்த ஆடியோ போர்ட் ஜாக் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம டிவியோட ஆண்டனா எங்கடா இருக்குன்னு தேடாதீங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க. அதுவும் அடியில் கொடுத்துருக்காங்க. இந்த டிவி நம்ம ஆண்டனா ஒன்று இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆடியோ இன்புட் அவுட்புட்டுக்கு வந்து தனியாக கீழே 3 பின்னுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம டிவியோட டிசைன் அப்புறம் அந்த மேட்டு பில்ட்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேறு லெவலில் தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த டிவி பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்லெஸ் டிவி மாடல் தான் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்துருப்பீங்க, நம்ம அந்த டிவி சுற்றியும் அந்த ஸ்க்ரீனை சுற்றியும் அந்த ஃப்ரேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. பாட்டமில் மட்டும் கொஞ்சம் லார்ஜாக கொடுத்துருக்காங்க. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து டிவிக்கு நம்ம பவர் கேபிளுக்கு இங்கே இந்த சைடு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிவியோட டிசைன் மற்றும் அதோட பில்டின் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கவும் ரொம்ப என்னத்தில் ஒரு 32,000. இப்போ நான் முக்கியமாக சொல்லிடுறேன். நான் அந்த டிவிக்குள்ளே போய் சொல்கிறேன்னு பண்ணேன். அந்த டிவியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31,999, அதாவது 32,000க்கு ₹1 கம்மி. இதுக்கும் 4Hக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 2,000 தான் டிஃபர் ஆகுது. நம்ம 4H வாங்கலாமா 5H வாங்கலாமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. நான் வந்து 5H வாங்க அப்படின்னு சூப்பர்னா ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஹெச்யூட் கேரண்டியாக தரேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4Hக்கும் 5Hக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,000 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இந்த டிவி வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. நானும் 1 மந்த் 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணி தான் இந்த டிவி வாங்கினேன். கண்டிப்பாக வந்து 4H வாங்கலாமா 5H வாங்கலாமா அப்படின்னு கன்ஃபியூஸ் இருக்கேன். 5H வாங்க பெட்டராக இருக்கும். 35,000 வந்து இந்த அளவுக்கு ஒரு பில்டின் குவாலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஐ வந்து ரொம்ப சூப்பராகவே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம அடுத்த டிவி ஆன் பண்ணி அதோட வீடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் வந்து இருக்குது. ரொம்ப நாளாக அப்புறம் வந்து ஒரு தேட்டரில் பார்க்குற ஒரு ஃபீல் வீட்டில் கிடைக்கும்னு பார்ப்போம். அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 30 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். வாங்க நம்ம டிவி ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டிவி வந்து ஆன் பண்ணதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணலை. நான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எல்லாத்துக்கும் அதுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டாண்டு வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிக்கான ரிமோட் இருக்குது. ரிமோட்டில் வந்து ஆப்ஷன் பட்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இதில் வந்து டிவியோட ரிமோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வால்யூம் இன்க்ரீஸ் இருக்குது, எம்ஐன் இருக்குது, அப்புறம் ஓகே கூகுள் தனியாக ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இது நேவிகேஷன் பட்டன் இருக்குது ரைட் லெஃப்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பேக் பட்டன் இருக்குது. இதில் நெட்ஃப்ளிக்ஸு ப்ரைம் வீடியோக்கு வந்து டைரெக்டாக வந்து பட்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டாண்டு வந்து ஃபிட் பண்ணுறதுக்கான குருவி வந்து கொடுத்துருக்காங்க. 4 குருவி கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம இந்த இடத்துல வந்து டிவிக்கு வந்து நம்மளே ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து ஸ்டாண்டு வந்து இது வந்து டேபிள் டாப் ஸ்டாண்டுக்கு தான் இது. நீங்கள் எனக்கு வந்து வால் மவுண்ட்டு தான் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அந்த வால் மவுண்ட்டுக்கான அந்த இன்ஸ்டாலேஷன் கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் செப்பரேட்டாக அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வால் மவுண்ட் இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே ஷோரூம்லேருந்து ஆள் வருவாங்க, சர்வீஸ்லேருந்து ஆள் வருவாங்க. அவங்களே வந்து அந்த கிட்ட வச்சுருப்பாங்க. நீங்கள் கால் பண்ணக்குள்ளே சொல்லிட்டிங்கன்னா அவங்க எடுத்துருந்தாங்க. அதுக்கான சார்ஜ் நம்ம தனியாக பே பண்ணணும். இப்போதைக்கு டிவி கூட வரது பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் மவுண்ட்டுக்கான டேபிள் டாப்க்கான ஸ்டாண்ட் மட்டும்தான் இருக்குது. வாங்க நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஸ்டாண்டை ஃபிட் பண்ணிவிட்டு டிவி எப்படி ரன் பண்ணி பார்த்துடலாம். அந்த இன்பாக்ஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு யூசருக்கு கைடு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்படி நம்ம ரிமோட் எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்றது, அப்புறம் டிவி எப்படி ஃபிட் பண்ணணும், அந்த போர்ட்டை பற்றியான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இந்த யூசர் மேனுவலில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணி டிவி இன்ஸ்டால் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைடு வந்து ஒரு சைடு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த டேபிள் டாப்புக்கு.
ஈஸியாக தான் இருக்குது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த 2 டிவி பார்த்தீங்கன்னா 2 அவுட் சைடில் வரணும். அதே மாதிரி அண்டர் சைடும் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 2 அவுட் சைடில் வர மாதிரி ஃபிட் பண்ணணும். நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்த நம்ம டிவி ஆன் பண்ணி பார்த்துடலாம். டிவி ஆன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இதில் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஐயோட பேஸ்வால் இருக்குது, அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, அதுக்கு ப்ரைம் வீடியோ கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் லைவ் டிவி கொடுத்துருக்காங்க, அடுத்த யூடியூபு, இந்த கூகுள் பிளேயில் வந்து நம்ம ஆப் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேஸ்வால் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க தான் பேஸ்வால். இதுதான் எம்ஐயோட பேஸ்வால். இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா ரேட்டிங்கோட கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு தனியாக செட் ஆஃப் வீடியோ வச்சுருக்கு. அப்போ லைவ் நியூஸ்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. அப்புறம் டால்ஃபி விச்சன் DR10 ட்ரான்ஸ்னா செப்பரேட்டாக பேஸ்வால் வந்து உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து சார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபோர் கே வீடியோ ஒன்று பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம ரிமோட்டில் தான் டைப் பண்ண முடியும். நம்ம வாய்ஸ் கமாண்டும் இருக்குது, அதை கொடுத்து நம்ம ஒரு சாங் ப்ளே பண்ணுவோம். ஜெய் சுல்தான். இப்போ நம்ம ஜெய் சுல்தான் சாங்கு வீடியோ வாய்ஸ் கமாண்டில் கொடுத்தோம். சூப்பராக ஒர்க் ஆகுது. வீடியோ குவாலிட்டியும் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணலை. நம்ம டிவி வந்து எப்படி ஒரு ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிட்டோம். எம்ஐ 5S மாடலோட என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், ப்ரைம் வீடியோ, ஹாட்ஸ்பார் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எம்ஐயோட பேஸ்வால் அந்த மாதிரி நிறைய ஒரு ஃபீச்சர்ஸோட இந்த டிவி நமக்கு வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் அதாவது 35,000க்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸோட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்னு சொல்லலாம். ஏன்னா இதே ஃபீச்சர்ஸ் இருக்கிற பிராண்டட் டிவிலாம் பார்த்தீங்கன்னா 60,000 50,000 அந்த ரேஞ்சில் போகுது. 35,000க்கு ஒரு கம்மி பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிவி பண்ணால் நம்ம ரெட்மியோட எம்ஐயோட 5S மாடல்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணியிருப்பீங்க. ஒரு பேருக்கு அல்ட்ரா டிவியோட மாடல் டிவி தான் இது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்மி பட்ஜெட்டுக்கு இந்த எம்ஐ 5S பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் சூப்பர்பான ப்ராடக்ட்னு சொல்லலாம். இந்த மாதிரி இன்னும் பல டெக்னாலஜி ஓரியன்டாக நம்ம வீடியோ நம்ம சேனலில் போகிறோம். நீங்கள் தொடர்ந்து எங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதோட உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறோம். டாடா பாய்.